This one chicken, brother? பழத்தை பொரிச்சு வேறு எதுவுமே இல்லை, அப்படியே மசாலா படம் பொரிக்கிறாங்க. வேறு லெவலில் வந்துருக்குங்க. டேஸ்ட் எப்படின்னு தெரியல. சின்ன சின்ன நண்டுங்க, பேபி கிராப் ஸ்பைசி. வாட் இஸ் திஸ்? மீன் கோரிங். நண்பர்களே, நான் அஸ்பாக். இது தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. நம்ம மலேசியாவுக்கு வந்திருக்கோம். மலேசியாவில் பல வீடியோக்கள் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஃபுட் ஸ்ட்ரீட், அதாவது வாரச்சந்தை நம்ம ஊரில் போடுவாங்கள்ல, வாரச்சந்தைங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட்டான சாப்பாட்டு வகைகள் இருக்குது. இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் பஜார் மாலும்னு சொல்லக்கூடிய மலேசியாவில் நடக்கக்கூடிய சனிக்கிழமை சந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பலாப்பழத்தில் ஏதோ ஒரு சிப்ஸ் மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். Hello. Jackfruit. What is this? Jackfruit. What you are making? Jackfruit. Fried one. Fry? Fry jackfruit. Yeah. Without adding anything. Only just fry. Yeah, just fry. You add any masala? What? Huh? No masalas. No masala. No masala. No curry, no masala. Okay. Masala got. Okay, RM17. Check mark kitchen. Jackfruit. Cempedak. Boleh. What is actually this Malay name? Cempedak. Chapada. Cempedak. Is the traditional food or what? It's not traditional. Okay. Malaysian food. Malaysian food. RM10. Hot one. Oh, it's very hot. No, can I have a small paper? Thank you. பாருங்க, வா, பலாப்பழத்தை பொரிச்சு வேறு எதுவுமே இல்லை, அப்படியே மசாலா படம் பொரிக்கிறாங்க. வேறு லெவலில் வந்துருக்குங்க. டேஸ்ட் எப்படின்னு தெரியல. Wow. Very sweet. Very nice. Very nice. Very sweet. Very fried. How it comes, the crispy. Yes, very crispy. Without adding any flour, how can I get the crispy? We have the flavor. Very nice. வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் மலேசியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்குது. பலாப்பழத்தை பொரிச்சு சாப்பிட்றாங்க இங்கே. How much? 7 pieces RM10. I pay only for this one. No need. No, I pay no problem. This one piece RM10. If you buy 7, I give you RM10. Which one you want? This is fried. Okay. This one is what is this one? Flavor. Flour. Normal flour. Normal flavor. Okay. No egg, no none, nothing, just flavor. Okay. வெறும் மாவில் தான் சேர்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்கும்போது அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் வித்தியாசமாக இருந்தனால நான் சொல்லிட்டேன், எதுவுமே சேர்க்காமாண்டு மாவில் சேர்த்து பொரிக்கிறாங்க. அருமையாக இருக்குங்க. நம்ம ஊரில் முட்டை பச்சி மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. Thank you very much. Subscribe my channel, Tamil Safari. Tamil Safari. Tamil Safari, inshallah. சரி, ஓகே, தேங்க்யூ. See you again. Very much. பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கனில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் மட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சின்ன சைஸ் அதிரசம் ஒன்று இருக்குது. செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. Can I take video? Yeah. What is this, brother? Adirasam. இங்கேயும் அதிரசம் தான் பேர் மலேசியா பாசலையும். இன் தமிழ் ஆல்சோ திஸ் நேம் அதிரசம். இன் இந்தியா ஆல்சோ. சின்ன சைஸ் இருக்குது. இதையும் சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்காண்டு. இங்கே பாருங்கள், புட்டுமே வந்து வைக்கிறாங்க டிஃப்ரெண்ட்டாக. Give me some, brother. Welcome. 3 ringgit வந்து நம்ம வாங்கியிருக்கோம். எத்தனை தராங்க பார்ப்போம். This one? ஓகே, நோ ப்ராப்ளம். செம்ம சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுன பிறகு சாப்பிட்டு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஊர் அதிரசம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஊர் அதிரசம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திஸ் ஜாக்கரி or what? For sweet we are adding sugar or jackery? Brown sugar. சூப்பராக இருக்குங்க. சின்னதாக வந்து நல்ல கிறிஸ்பியாக வேறு லெவலில் இருக்குது. இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. கொஞ்சம் இங்கே நிறைய சீஸ் பால்ஸு, ஸ்டிக்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. இது பாருங்கள், நம்ம ஊர் மாதிரியே குச்சி சிப்ஸு, மரவள்ளி கிழங்கு சிப்ஸு, இந்த மாதிரி சிப்ஸ் வெரைட்டி, மிச்சர் முறுக்கு, இதுவுமே இங்கே ஏகப்பட்டிருக்கு.
இங்கேயுமே அதிரசம் போட்டுட்ருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்டு தான் இருக்குது. அப்படியே ரைட்டில் பார்த்தீங்கன்னா பர்மா பஜார் மாதிரி டாய்ஸு, செருப்பு, பெல்ட்டு, ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி. இது பாருங்க, இது ஒரு ஏன்னா சவர்மாவா? வாட் இஸ் சவர்மா? Brother, what is this? 7, 8, 9. No, what is this meat? Beef, chicken. Beef Okay. and lamb. Okay, good. அந்த பனங்காய் ஜூஸ் இங்கே இருக்குது பாருங்க. மேக்ஸிமம் வந்து இங்கே எல்லாமே சில்ல தாங்க சர்வ் பண்ணுறாங்க. மாங்காய் வெட்டி இருந்தால் கூட மாங்காவில் ஐஸ் போட்டு தான் சர்வ் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருக்குது. நண்டு, சின்ன நண்டுங்க. பேபி கிராப் ஸ்பைசி, பேபி கிராப் ஒரிஜினல், பேபி கிராப் கார்லிக், எல்லாமே சின்ன நண்டு. ஸ்பைசியா? Normal spicy, one extra. Normal spice. No need. நண்டு பொரிச்ச நண்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாக நண்டு. இது வந்து நம்ம ஊரில் சூப் போடுறதுக்கு வச்சுருப்போம், மற்றபடி எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி நண்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிடுவோம், தோலோடய சாப்பிடலாம். நல்லா இருக்குங்க, நண்டு மாதிரியே இல்லை, வேறு ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குது. What is this, brother? This one? Fish soup. Fish soup பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய சட்டியில் வச்சு இது பண்ணுறாங்க. சிக்கன் எவ்வளோ பெரிய சிக்கன் போட்டு பொரிக்கிறாங்க. What is this, brother? Cuttle fish. Sweet. This one also? பொரிச்சாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கணவாய் அப்படியே வச்சுருக்கு பாருங்கள். முழு கணவாயும் வாங்கி சாப்பிடலாம். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து வீட்டில் வந்து செய்வாங்களே ஸ்வீட்டு, அந்த மாதிரி கேசரி, அது மாதிரி. இது வந்து மலேசியனுடைய ட்ரெடிஷ்னல் புட்டிங் போல் எல்லா வீட்லேயுமே இது செய்வாங்களாம். அதோட வெரைட்டிஸ் தான் இது. பாருங்கள், ஏகப்பட்டது இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட வெரைட்டிஸ். இது வந்து கறி, இது மீன் தலை, இது ஈரல் மாதிரி தெரியுது. இது ஒரு பெரிய மீன். சிக்கன், இங்கே பாருங்கள், சிக்கனில் ரெட் கலரில் ஒன்று இருக்குது. இனிப்பா, இந்த சிக்கன் வந்து இனிப்பாக இருக்கும் போல். அது வந்து ஐயம் மாடு இனிப்பாக வருது. சரி ஹனி ஊற்றி. இதெல்லாம் பப்ஸ் வெரைட்டி, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். டோனட்ஸ் பாருங்கள், எத்தனை வெரைட்டி ஆஃப் டோனட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சைட்லாம் பழக்கடை இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதெல்லாம் ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் பாருங்கள். பேரிக்காவிலே ஒயிட்டு. இந்த ஃப்ரூட்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் கிடைக்காது, ரொம்ப ரேர். இது ரம்புட்டாங். இதுதான் பழங்களுடைய பெஸ்ட் கிங்னு சொல்லுவாங்க. மேங்குஸ்தான். இந்த பழம் தான் இருக்கிற பழங்களே ரொம்ப சத்து நிறைந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கல. நம்ம அடிக்கடி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பழம் பார்த்தீங்கன்னா ரம்புட்டான். இந்த மேங்குஸ்தான் வந்து அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே இருக்குது. ஹவு மச் பிரதர்? 5 rupees. மேங்குஸ்தான் வாங்கிட்டாங்க பாருங்கள். இது உள்ளே வந்து அப்படியே வெளில இருக்கும் அந்த சொல்ல. ஆஹா, அப்படியே வந்துச்சு பாருங்கள். இதுதான் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லதுங்க. இது கேன்சருக்கு மருந்து அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. இதை பற்றின மெடிசன் சம்மந்தமான டீட்டெயில் நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தாலும் வந்துடும். அவ்வளோ அருமையாக இருக்கும். இது நம்ம ஊர்லேயும் வருது, ஆனால் ஸ்ரீலங்காவில் அடிக்கடி நம்ம சீசனில் வந்து கிடைக்கும். விலையும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் இங்கே. இருப்பாங்க. இவங்களுடைய ட்ரெடிஷ்னல் நூடுல்ஸ் ஒன்று பண்ணுறாங்க. வாட் இஸ் திஸ்? மீன் கோரிங். இப்போ சீ ஃபுட்டில் செஞ்ச நூடுல்ஸு. ப்ரான்ஸ், கட்டில் ஃபிஷ், ஸ்குவிட் அண்ட் தென்
brown tofu fish cake. tofu means பன்னீர் பன்னீர் ஓகே ஓகே. பன்னீர் இறால் கனவா எல்லாம் போட்டு மீ கோரிங். இது வந்து உங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் ஒன்று. அண்ட் வாட் இஸ் திஸ் ஒன் பிரதர்? Kotiao goreng. Kotiao. கொத்தியா கட்டல் பீஸ் சேம். ஓகே. இங்கே பாருங்க கனவா பெரிய கனவா போடுறாங்க. Chicken chop. ஸ்குவிட். ஒரு கனவா வாங்கியாச்சுங்க, வெட்ட போகிறாங்க பாருங்க. பாருங்க அழகாக கேரி பேப்பர் பேக்கில் வச்சு ஒரு கேரி பேக்லையும் போட்டு தந்துட்டாங்க. வெட்டியுமே தந்துட்டாங்க. வெட்டினதை பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க கனவா அப்படி தனியாக இருக்குது பாருங்க. பொதுவாக எனக்கு கனவா ரொம்ப பிடிக்கும். கனவா பெருசாக பார்த்தோன்னா எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம அசார் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. அதனால் நானே வாங்கிட்டேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்படி போகிற உள்ள சாப்பிட்டு முடிச்சிடலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. அது போக கனவாவை விட அவங்க போட்டுருக்க அந்த மசாலா வேறு லெவலில் இருக்குது. ஒரு அசார் இவருக்கு வந்து இது ரொம்ப பிடிக்குமா. இதில் அவர் இங்கே உள்ளனால அதே மாதிரி சாப்பிடாரு பாருங்க ஸ்டிக்கில். ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் சீ ஃபுட் பிடிச்ச ஆட்களுக்கு தான் பிடிக்கும். சும்மா வந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். கனவா பிடிச்சிருக்கணும். இங்கே பாருங்கள் இது பார்த்தோன்னே வாய் ஒரு ஐட்டமாக வச்சுருக்கு. கொய்யாப்பழம், அன்னாசி, மாம்பழம், வாட்டர்மிலன். இங்கே பாருங்கள் இது வந்து ட்ராகன்லேயே வந்து ரெட் ட்ராகன். இது ஸ்ரீலங்காவில் வந்து அம்பர்லங்கான்னு சொல்லுவாங்க. அதுதான் நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம் இது என்னென்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையாக இருக்கும் அம்பர்லங்கா. இந்த அம்பர்லங்கா இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கிட்டத்தட்ட மாங்காய் மாதிரி உள்ளது தான் ஸ்ரீலங்காவில் தான் கிடைக்கும். இந்தியாவில் வந்து நான் ஊரில் பார்த்ததே கிடையாது. தமிழ்நாட்டில் இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே தெரியாது எங்களுக்கு. அம்பர்லங்கா இந்தியாவில் இருக்குதுன்னு சொன்னால் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதோட பேர் என்னென்னு சொல்லுங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். Can I get 21? 5. அம்பர்லங்கா மாங்காய் மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவங்க போட்டு தந்துக்கிற அந்த உப்புமே வந்து பார்த்தீங்கன்னா சீனி, உப்பு ப்ளஸ் புளி அது போட்டு தந்துருக்காங்க. அருமையாக இருக்குதுங்க. நம்ம தமிழ் சஃபாரி ஃபாலோவர்ஸ் யாராச்சும் இங்கே வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்பர்லங்கா ஸ்ரீலங்கா போனாலும் தள்ளு வண்டிகளில் நிறைய வைப்பாங்க. மாங்காய் மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் குளிக்க வச்சு இனிக்க வச்சு பல்லு கூசாது. ரொம்ப அருமையாக இருக்கும். இதெல்லாமே அச்சார் ஊறுகாய் மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்பைசஸ் இருக்குது. நடக்கலை எல்லாமே ஜம்போ சைஸ் நடக்கலை தான் இதில். இங்கே உள்ள வேர்க்கடலை பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெருசாக நீளமாக இருக்குது. 3 உள்ளது இருக்குது பாருங்கள். வேர்க்கடலை 3 உள்ளது எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. நீளமாக இருக்குது. இங்கே பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம 2 இருக்கும். நம்ம உள்ள சில சமயங்களில் 3 இருக்கும். இதை உடச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 4 இருக்குங்க. 1 2 3 4. டேஸ்ட்டில் எந்த மாற்றமே இல்லை. இது சைஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் போல். நம்ம உள்ள அதே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டுமே நீங்கள் இங்கே வந்தால் பார்க்கலாங்க. இப்போ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். எல்லாம் போட்டு பொரிச்சு அள்ளி குமிக்கிறாப்புல. Can I take video? What is this, madam? Chicken stick. கோழி தான் பொரிக்கிறாங்க போல். சிக்கன் ஸ்டிக்கு. முழு கோழியை பொரிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. இது இங்கே உள்ள ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாங்க. இது சோறு, அதுக்கு மேலே வந்து அவங்களுடைய மசாலா வைக்கிறாங்க. மேலே முட்டை ஒன்று. What is this name, madam? What is the food name? Nasi lemak. Nasi lemak. Tanya dia dari mana lah? Packing yang different Lah, lah. tanya dia dari mana?
பலாப்பழத்தில் பாருங்கள் 2 கலர். அது வந்து ஆரஞ்சு பலாப்பழம், இது மஞ்சள் பலாப்பழம். ஒரு ஆப்பா கடைங்க. அப்படி மடிச்சு வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் ஆப்ப மாதிரி சுட்டுட்டு இருக்காங்க. வாட் இஸ் த நேம் பிரதர்? எக்ஸாக்ட் நேம்? This name is Appambali. We call Appambali. Appambali. Yeah. In Tamil also this one is called appam. Appam. But the not sweet one, the normal one. I see. Coconut milk and rice flour. Okay. Yes. We have peanut, sugar, Okay. and margarine. How much this one? It's 1 ringgit. One ringgit. நம்ம ஊர் காசுக்கு 20 ரூபாங்க. ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதுவுமே சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டை தேடி பார்த்து வாங்குறோம். நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம ஒத்துக்கிறோம் நம்மள இந்த மாதிரி ஆப்பம் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே இது பேர் ஆப்பம் தான். இந்த ஆப்பம் இன் வாட்ஸ் த நேம் யூ டோல்ட்? Appambali. அப்பம்பாலி இஸ் த மலை லாங்குவேஜ். Malay language. ஓகே. மலேசியாவிலையும் இந்த பேர் ஆப்பம் தான். வித்தியாசமாக இருக்குங்க. இது அப்பம்ன்ற பேருக்கு டோட்டலாகவே ஸ்வீட் ஆப்பம். இது நம்ம ஆப்பம் மேலே நடக்கலை, மார்ஜரின், க்ரீம் இதெல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. இனிப்பு ஆப்பம் சூப்பராக இருக்கும். இந்த நடு பகுதியெல்லாம் கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. சாக்லேட்லாம் அப்படியே சூட்டுக்கு உருகுது பாருங்கப்பா. அதே மாதிரி இருக்குது. எடுக்கிறாருங்க சாக்லேட்டை. பா கமான் கமான். திஸ் ஒன் ஹவ் மச்? 150. நார்மல் ஆப்பம் வந்து 1 ரூபா, இது 1.5 ரூபா. இது வந்து 30 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. நார்மல் ஆப்பம் வந்து 20 ரூபா. செம்ம சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆறட்டும். சாக்லேட்லாம் அப்படியே உருவிடுச்சு. ஆனால் அப்படியே வாயில் வச்சோம்னா அவ்வளோதான். கொஞ்சம் ஆற விடுவோம். அதனால் வெயிட் பண்ணி வேற மாதிரிங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்காமல. அருமையாக இருக்குங்க. நீங்கள் நிறைய ஃபுட் ட்ரை பண்ணலாம். ஆனால் மஸ்ட் ட்ரை பண்ணணுன்னா இந்த சாக்லேட் ஆப்பம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. 2-3 கடைகள் இருக்குது இதில். இங்கே ஒன்று பார்த்தோம், நடுவில் ஒன்று பார்த்தோம். இந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கடை இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. எந்த இதுவுமே சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. பாரு 1.5 மாதம் போல ஆயிடுச்சு இதோட. Fresh juice. இது கோபுரவா? ஃப்ரெஷ்ஷாக போட்ட பாட்டில் வந்து இப்போ இதில் ஐஸில் போட்டாங்க. கேன் ஐ டேக் திஸ் ஒன்? இப்போ நாங்கள் ஃபுல்லாக ஐஸு அப்படியே ஐஸ் உள்ள போட்டிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் போட சொல்லிட்டேன். செம்ம சில்லுண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சுங்க. மாதுளம் ஜூஸ் வந்து எந்த ஒரு இதுவுமே ஆர்டிஃபிஷியல் எதுவுமே ஆட் பண்ணாமல், தண்ணி ஆட் பண்ணாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக. வா, இவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம வீட்டில் பண்ணால் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம்.
சின்னதுக்கு ரியல் ஜூஸ்னே வரும். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்படி ஃபுல்லாக நம்ம குடித்ததே கிடையாதுங்க. அதுவும் ஒவ்வொரு மாதுளம்பழம் சைஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், கையிலே பிடிக்க முடியல, அவ்வளோ பெரிய மாதுளம்பழம். How much this fruit, one fruit, how much it should be? One bottle. No, this fruit one, raw one. From here, Indonesia. How many kilos? How many kilos? One box. About 9. Huh? 9 kilos. 9 kilo. How many rupees? How many ringgit? Rupees. Rupees ringgit. Ringgit, yeah. Ringgit 80. 9 கிலோ 80 ரிஞ்சிட்டான். கிட்டத்தட்ட 1600 ரூபா வரும் 9 கிலோ. ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா ஃபுட்ஸ் இருக்குது. இதையுமே நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ரியலாக நம்ம கண்ணு முன்னாடியே இது பண்ணி தர்றாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். This one chicken, brother? நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. மலேசியாவில் உள்ள பஜார் மாலம், கோலாலம்பூரில் மஸ்ஜித் இந்தியா பக்கத்தில் உள்ள பஜார் மாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்டர்டே மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட். ஃபுட் மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்கலாம். இங்கே ஒவ்வொரு சனிக்கிழமையும் வார சந்தை மாதிரி நிறைய மலேசியாவில் உள்ள மக்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் மலேசியா வந்தீங்கன்னா, கேஎல் வந்தீங்கன்னா மஸ்ஜித் இந்தியா பக்கத்தில் உள்ள இந்த மார்க்கெட்டுக்கு வந்து பாருங்கள். சனிக்கிழமை மட்டும்தான் இந்த மார்க்கெட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.